இந்த ஒரு குக்கிங் அப்ளையன்ஸ் வச்சு உங்கள் கிச்சனில் பல டைப்பான குக்கிங் மேஜிக் பண்ணலாம், பல வகையான குக்கிங் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். கேஸ் கூட தேவையில்லை. சொன்ன நம்புவீங்களா? இதான் வந்து மெயின் குக்கிங் யூனிட். இப்போ நம்ம வந்து இட்லி வைக்க போகிறோம். 33 ஸ்மார்ட் குக்கிங் ஃபங்க்ஷன்ஸோடு இது வருது. ஸோ இட்லி தட்டை வச்சாச்சு. ஸோ தட்கா ப்ரீசெட் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சுனாங்க, பார்ப்போம். எஸ், வணக்கம் தமிழா. இதான் வந்து ஃபிலிப்ஸ் OneChef. பிரியாணி டு மோமோ, இட்லி டு சாம்பார், கறி வகைகளில் வந்து பண்ணுறதுக்கு, வசக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிர் ஃப்ரை மோடு இருக்குது, ஸ்டீம் மோடு இருக்குது, பாயில் மோடு இருக்குது, ஏர் ஃப்ரையராக கூட இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் குக்கிங் அப்ளையன்ஸ் இது. கேஸ் தேவையில், எலக்ட்ரிசிட்டியில் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட மேஜிக் தான் நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, ஒரு மாடர்ன் குக்கிங் அப்ளையன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நிறைய குக்கிங் ப்ரீசெட்ஸ் வந்துருக்காங்க, அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ஈஸியாக ரெடி ஆகிடும். Ambiheat டெக்னாலஜியில் இது வந்து ஒர்க் ஆகுது. கஸ்டமைசபிள் ப்ரீசெட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 years வாரண்டியோடு இது வருது. ஸோ இதான் வந்து ஃபிலிப்ஸ் OneChef 5000 சீரீஸ் 6 லிட்டர் பாட். இது 33 ஸ்மார்ட் குக்கிங் ஃபங்க்ஷன்ஸோடு இது வருது. இப்போ பாக்ஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து மெயின் குக்கிங் யூனிட். இது வந்து டாப் ஓப்பன். ஸோ மேலே வந்து இந்த ஏர் ஃப்ரையருக்கான காயில் இருக்குது. ஸோ ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண மட்டும் தான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். மற்றபடி ஓப்பன் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து குக்கிங் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டச் பேனல் தந்திருக்காங்க. டச் பேனல் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் உள்ள ஐட்டங்கள்லாம் பற்றி பார்ப்போம். இது வந்து 16 amp பவர் கார்டில் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பாஸ்கெட் இருக்கு இல்லையா, இதான் வந்து மெயின் பாஸ்கெட். பல டைப்பான குக்கிங்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இதில் ஃபிட் ஆகுது. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து கறி பண்ணுறதுக்கு, ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஈவன் ஸ்டீம் மோடுக்கு தண்ணியை இதில் ஊட்டிட்டு அப்புறம் ஸ்டீம் பாஸ்கெட்டுக்கு அதை மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். அதாவது இடியாப்பம், இட்லி, கொழுக்கட்டை எல்லாம் பண்ணால் அந்த ஸ்டீம் பாஸ்கெட் மேலே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். காண்பிக்கிறேன். ஸோ இதான் வந்து மெயின் குக்கிங் பார்ட்னு சொல்லலாம். ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மற்றும் மேக்ஸிமம் வாட்டருக்கான இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய இருக்கும். இது வந்து ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட். ஸோ இது வந்து ஸ்டீம் பாஸ்கெட். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது இந்த மெயின் பாஸ்கெட்டில் வந்து நீங்கள் வந்து தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டீம் பாஸ்கெட்டை நீங்கள் வந்து மேலே வைக்கணும். இதில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை, இடியாப்பம் ட்ரே, இட்லி ட்ரே எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இட்லி ட்ரேயும் வந்து தராங்க. 8 இட்லி வைக்கலாம். இதில் இட்லி மாவு ஊற்றிட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் மோடில் இட்லி குக் பண்ணலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் லிட்டு தந்திருக்காங்க. ஸோ அதை மூடி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக் புக் தந்திருக்காங்க. மெயின் சில டிஷ்ஷஸுக்கான எப்படி பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான ஒரு குக் புக் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான மேனுவலும் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நான் வந்து இதோட இந்த டச் பேனல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். என்னென்ன குக்கிங் மோடு இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து மெயின் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது பண்ணிங்கன்னா அந்த லைட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ரை, ஸ்டிர் ஃப்ரை, கறி, ஸ்டீம், பாயில், கீப் பாம், இந்த ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளே வந்து சப் ப்ரீசெட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஏர் ஃப்ரை கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து வெஜ்ஜு, சிக்கன், ஃபிஷ், பன்னீர், கேக், பீஸா, ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கான ப்ரீசெட்ஸ் வந்து தந்திருக்காங்க. பட் மேனுவலாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா மேனுவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே போய் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் மற்றும் இந்த டைமை வந்து நீங்கள் மேனுவலாக செட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டிர் ஃப்ரை பார்ப்போம். ஸ்டிர் ஃப்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து ப்ரீசெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெஜ், சிக்கன், ஃபிஷ், பன்னீர் தந்திருக்காங்க. அண்ட் அகெயின் யூ ஹேவ் த மேனுவல் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களோட டெம்பரேச்சர் வந்து ஹையில் வைக்கணும், மீடியமில் வைக்கணும், லோவில் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டைமிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மேனுவலாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். Now let's go to the curry mode. Curry mode again you have the veg, chicken, fish, paneer, manual, தட்கா, சாம்பார், இதுக்கான ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரீசெட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை வந்து கறியை வந்து பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிரும். எவ்வளோ நேரம் ஆகும், எந்த டெம்பரேச்சரில் வைக்கணும் அது தெரிஞ்சிடும். ஸோ மேனுவல் மோடில் போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம்.
அகெயின் யூ ஹேவ் த ஸ்டீம் மோட். ஸ்டீம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ், சிக்கன், ஃபிஷ், கேக், அப்புறம் மேனுவல், அப்புறம் இட்லி மோமோஸுக்கான மோடு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டீம் மோடில் இட்லி வைக்கிறது, கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு, இடியாப்பம் வைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இந்த இட்லி மோடு தந்துருக்காங்க. 12 மினிட்ஸில் வந்து இட்லி வந்து ரெடி ஆயிரும். நான் வச்சு பார்க்கும்போது 10 மினிட்ஸ் கூட ஓகே வந்து ரெடியாக எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்பிட்வீன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை எடுத்துடலாம். ஸோ அந்த மோட்ஸு இதான் வந்து இந்த டச் பேனல். கீப் வார்ம் அதே மாதிரி பாயில் மோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரைஸ், பிரியாணிலாம் வைக்கணும்னா இந்த பாயில் மோடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிரியாணி மோடு இருக்குது, ரைஸ் மோடு இருக்குது. 25 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரைஸ், இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையாக ரைஸ் வருது. இப்போ நீங்கள் வந்து குக்கரில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து குழஞ்சி வரும். இதில் வந்து ஒத்தையாக ரைஸ் விருப்பப்படுவங்களுக்கு இது வந்து ஒத்தையாக ரைஸ் வந்து நல்லாவே வருது. ஸோ பிரியாணிக்கெலாம் இது வந்து நல்லாயிருக்கு, பிரியாணி புலாவெலாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தால் மோடு வந்து தந்திருக்காங்க, பாஸ்தா மோடும் வந்து கிடைக்குது. இந்த குக்கிங் டைமர் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்டே ஏதோ வார்மில் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஃபுட்டை வார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கீப் வார்ம் மோடு வந்துருக்கு, அதில் வச்சு நீங்கள் வார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த டச் பேனல் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டீம் பாஸ்கெட்டை அதுக்கு மேலே வைக்கணும். அப்புறம் இந்த இட்லி தட்டை இதில் நீங்கள் வைங்க. ஸோ இட்லி தட்டை வச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து செட்டிங்ஸில் வை ஸ்டீம் மோடில் இட்லி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆயிடும். ரெடி ஆனோடனே காண்பிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் வைக்க போகிறோம். ஸோ ரைஸ் வச்சுருக்கேன், ரெடியான பிறகு காண்பிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சுனாங்க, பார்ப்போம். நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. ஸோ யா, ரைஸ் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து தால் தட்கா பண்ண போகிறோம். ஸோ வந்து ப்ரீசெட் வந்து கறியில் போய் தட்கா ப்ரீசெட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ தட்கா ப்ரீசெட் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ தால் தட்கா பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தட்கா பண்ணலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நெய். ஸோ நெய் சூடாக்கும் போது ஜீராவும் கடுகும் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பூண்டு, ஜிஞ்சர், காயப்பொடி, தட்கா ரெடியான உடனே இதில் வந்து நம்ம வந்து தால் ஆட் பண்ணுறோம். தேவைக்கு தக்கன வாட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பாயில் மோடில் தால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த தால் போட்டுட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ தால் மோடு பாயிலில் இருக்குது, மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 35 மினிட்ஸ் ஆகும் இதை பாயில் பண்ணுறதுக்கு. தால் மோடில் எல்லாம் போட்டேன், மஞ்சள் பொடி போட மறந்து போச்சு. ஸோ நான் பண்ண சில குக்கிங் டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது. குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த நம்ம ப்ரீசெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து ரெடி ஆகுது. ஸோ இது வந்து 2250 வாட்ஸ் பவர் கொடுக்குது. ஸோ குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் நடக்குது. 6 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஃபேமிலி சைஸ் குக்கிங்க்கு நல்லாவே இருக்குது. டிஜிட்டல் டச் பேனல் தந்திருக்காங்க, ஈஸி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ரீசெட்ஸ் நிறைய இருக்குது, ப்ளஸ் மேனுவல் கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆம்பிஹீட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அது வந்து ஈவனான ஒரு ஹீட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. ஸோ ஃபுட்டு வந்து யூனிஃபார்மாக குக் ஆகுது. ஃபுட் கிரேட் நான்ஸ்டிக் கோட்டிங் கொண்ட பாத்திரம் தராங்க, சேஃப் அண்ட் ஈஸி ஃபார் கிளீனிங். ஸோ சேஃப்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இங்கெல்லாம் தொடுவது உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கிடையாது. ஸோ கூலான ஒரு எஸ்டீரியரும் தந்திருக்காங்க, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபிலிப்ஸ் OneChef. ஒரு பிஸியான ஷெடியூலில் இருக்கீங்க, ஒரு ஈஸியான குக்கிங் மெத்தடில் எனக்கு பண்ணணும், இதில் வந்து டைமர்லாம் இருக்கிறனால இந்த ப்ரீசெட்ஸ்லாம் இருக்குல்ல போட்டு வச்சுட்டா நீங்கள் வந்து இது ரெடி ஆயிடும். அப்புறம் வந்து வார்மாகவும் இருக்குது இந்த கீப் வார்ம் மோடில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டில் நீங்கள் வந்து பல குக்கிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, கறி பண்ணுறதுக்கு, பாயில் பண்ணுறதுக்கு, ஸ்டீம் பண்ணுறதுக்கு, ஏர் ஃப்ரை மோடு கூட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உள்ளடக்கிய ஒரு ஒன் குக்கிங் அப்ளையன்ஸ். ஸோ வந்து ஆல் இன் ஆல் அழகராஜன் சொல்லலாம். இதுலேயே வந்து நீங்கள் வந்து பலவிதான குக்கிங் வந்து பண்ணலாம்.
அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் இதில் வந்து பண்ண முடியாது, அதாவது தோசை பண்ண முடியாது, ரொட்டி பண்ண முடியாது. ஸோ அந்த சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெர்சடைலான ஒரு குக்கிங் அப்ளையன்ஸ். பல வகையான குக்கிங்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. முக்கியமாக இப்போ கேஸ் தட்டுப்பாடுலாம் நிறைய இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஒரு கன்வீனியண்டான ஒரு ப்ராடக்ட் இந்த ஃபிலிப்ஸ் OneChef. எஸ், லிட்டில் லேர்னிங் கர்வ் இருக்குது. அதாவது இந்த வாட்டர் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு 4-5 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் ரொம்ப ஒரு வெர்சடைலான ஒரு மிஷின் வித் ப்ரீசெட்ஸ், வித் லாட் ஆஃப் ப்ரீசெட்ஸ் ப்ளஸ் மேனுவல் கண்ட்ரோலும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிப்ஸ் OneChef பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ எடுத்துருந்தா உங்களோட லிஸ்ட்டில் இருக்க ஃபேமிலி குரூப்ஸில், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் குக்கிங்லாம் பிடிக்கவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேம்படுத்த விட சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமதன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.